கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அந்த ஆண்டவர், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆவியானவராக உங்களுக்குள் எனக்குள்ள அவர் வந்து விட்டார். ஆகவே நாம் அன்றையிலிருந்து தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிரந்தரமாய் வாழக்கூடியவராய் வந்து விட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் தனித்து இல்லை, அவரோடு இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு வாழணும். ஆகவே தான் நமக்கு பேரே விசுவாசி. ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு குழந்தையை போல இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் அவருக்குள் வளர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த வளர்ச்சியினுடைய முதல் அடையாளமே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று. ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஒரு விசுவாசி என்றால் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, நீ பிசாசுகளை துரத்தியே ஆகணும். ஆம், அப்பதான் தேவனுடைய ராஜ்யமே நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் பிசாசை விரட்டணும் என்று யாக்கோபு சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பொன்னான வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள, ஆறுதல் உள்ள, சுகமுள்ள, ஆரோக்கியமுள்ள, ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாம் அப்படி சந்தோஷமாக வாழக்கூடாது என்பதற்காகத்தான் தீய சக்தியாய் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அவனுடைய சூழ்ச்சி தந்திரங்களை வைத்து, பொய்யான காரியங்களை வைத்து நம்மை வேறு விதமாக நடத்த பார்க்கிறான். தோல்வி முகத்துக்குள்ளாக கொண்டு வர பார்க்கிறான். வியாதியோடு வாழ்ந்து மறிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். எடுத்த காரியங்களில் நஷ்டமடைந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று அவன் திட்டம் போடுகிறான். ஆகவே இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலே தெரியவே உடனடியாக நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்திற்கு பின்புலமாக பிசாசானவன் இருக்கிறான் என்று. ஆகவே அதை கண்ட உடனே நாம் விழித்தெழுந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கண்மூடித்தனமாக விசுவாசிப்பது தான். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கைகளிலே எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு என் வாழ்வை கெடுக்க நினைக்கிற அது எந்த ரூபத்தில் பிசாசு வந்தாலும் சரி, ஆகவே அவனை நான் கடிந்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அவனை எதிர்த்து நில்லுங்கள். நஷ்டத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். வியாதிக்கு பின்னால் இருக்கிற அந்த பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆம், அவர் ஒருபோது தீமையை கொண்டு வரவே மாட்டார். அப்போ தீமையானது எல்லாமே அவனுடைய உருவத்தில் தான் வருகிறது. ஆகவே அவனை கடிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் குழந்தைகளாக இல்லாமல் நீங்கள் எழும்பணும், வளரணும். அதனுடைய அடையாளம்தான் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எப்படி நான் விரட்டுவேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தி பொல்லாத வியாதியே விலகிப்போய் என்று சொல்லுங்கள். நஷ்டத்தை கொண்டு வர ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அவை விலகி ஓடும். இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தோன்றுகிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக பேசுங்கள். அது உங்களை விட்டு ஓடி போகும். ஆகவே நாம் அதில் ஜெயங்கொண்டவர்களாய் நாம் எழுந்திருக்க வேண்டும். ஆகவே பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தர் முழுமையான அதிகாரத்தை வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எழும்புவோம். ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் பிசாசை விரட்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வியாபாரம், தொழில், படிப்பு, ஊழியத்தில் மிகப்பெரிய வெற்றியை காணலாம்.
ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு, விரட்டி அடிப்பதற்கு, துரத்தி அடிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை வாங்கி வீணாக அமைதியாக நாங்கள் வாழாமல் எங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதுக்கு காரணம் பிசாசு என்று நினைத்து அவனை விரட்டி அடிக்கிறதுக்கு ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு எழும்பி நிற்கட்டும். வெற்றி மேலே வெற்றி காணட்டும். சுகமாய் ஒவ்வொருவரும் வாழட்டும். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.